அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறைக்குளம் வளர்ப்போம். இறைக்குளமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள், இயலாமைகள் அனைத்திற்காகவும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோருக்கும் அமைதி உண்டாகுக.
புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றிற்கு சொல்லும் இல்லை, பேச்சுமில்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளினையும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர், சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று தாயாம் திரு அவை இயேசுவோடு இருந்த திருத்தூதர்களுள் இருவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஒன்று திருத்தூதர் சீமோன், மற்றொருவர் திருத்தூதர் யூதா. இன்றைய என்னுடைய பகிர்வில் இந்த தியான சிந்தனையில் ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல் சிந்தனை, இன்றைய விழாவை கொண்டாடுகிற இந்த இரு திருத்தூதர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்தனை. இரண்டாவது, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தரக்கூடிய அழைப்பு. மூன்றாவது, இன்றைய முதல் வாசகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். 3 சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிற இரு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன செய்தியை எடுத்துக்கொள்ள முடியும்? முதலில் சீமோன், திருத்தூதர் சீமோன். இந்த திருத்தூதர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிற போது சீமோன் பேதுரு என்று சொல்லக்கூடிய திருத்தூதர் இருக்கிறார். சீமோன் பேதுரு. இன்றைக்கு நாம் விழாவை கொண்டாடக்கூடிய சீமோன் அவர் அல்ல, சீமோன் பேதுரு அல்ல, இவர் இன்னொரு திருத்தூதர். லூக்கா இவரை பற்றி சொல்லுகிற போது தீவிரவாதியான சீமோன் என்று சொல்லுகிறார். இயேசுனுடைய திருத்தூதர்களுடைய பட்டியலை பார்க்கிற போது, அந்த 12 பெயர்களை வாசிக்கிற போது, இந்த சீமோனை பற்றி சொல்லுகிற போது தீவிரவாதியாக இருந்த சீமோன் என்று இவரை அடையாளப்படுத்துகிறார்கள். மத்தேயு நற்செய்தியில இயேசுனுடைய திருத்தூதர்களுடைய பட்டியல் வாசிக்கிற போது நாம் பார்க்கிறோம், கனனேயன் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியை மத்தேயு பயன்படுத்துகிறார். மூல பாடத்தில் இருந்து கனேயன், கேனனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபைக் மொழியில கனனேயன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீவிரவாதி. லூக்காவும் இந்த சீமோனை தீவிரவாதி என்று சொல்லுகிறார், மத்தேயுவும் இவரை தீவிரவாதி என்று சொல்லுகிறார். இந்த தீவிரவாதி என்ற வார்த்தை இன்னைக்கு நமக்கு அது ஒரு நெகட்டிவான, எதிர்மறையான ஒரு சொல்லாடலாக பயன்படுத்துகிறோம். அவர்கள் மோசமானவங்க, தீயவர்கள் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. தீவிரவாதிகள், தீவிரவாதம். அந்த பெயரை சீமோனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஏன்? பிரியமானவர்களே, இந்த சீமோன் ஒரு யூதர். இயேசு வாழ்ந்த காலத்துல நமக்கு தெரியும், ரோமை அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. யூதர்களுடைய நாட்டை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய இடத்தை ரோமை அரசு ஆட்கொண்டு இவர்களை அடிமைகளாகவும் ரோமையர்கள் அவர்களை ஆள்கிறவர்களாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப நிறைய பேர் யூதர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய இனம், எங்களுடைய கடவுள் எங்களுக்கு இருக்கிறார், நீங்கள் எப்படி எங்களை ஆட்சி செய்யலாம்? எனவே அந்த ஆட்சியை விரட்டுவதற்காக நிறைய பேர் கிளர்ச்சி செய்தார்கள், புரட்சி செய்தார்கள். எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும், யூதர்கள் நாடு யூதர்கள் ஆள வேண்டும், ரோமியர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, ரோமியர்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று ரோமியர்கள் இந்த மக்களை கட்டாயப்படுத்தினார்கள். எனவே வரி செலுத்த வேண்டும். இதெல்லாம் எதிர்த்து போராடிய பல கிளர்ச்சியாளர்கள் இருந்தாங்க. அதுல ஒருவர் தான் யாரு? இந்த சீமோன். அதனால் இவரை சீமோன் பேதுரு என்று அவரிடம் இருந்து பிரித்து சொல்வதற்காக, வேற்றுமைப்படுத்தி சொல்வதற்காக இவரை தீவிரவாதி சீமோன் அப்படின்னு சொன்னாங்க. மோசமானவரெல்லாம் கிடையாது. தன்னுடைய நாட்டுக்காக ஒரு உண்மையான ஒரு யூதனாக இருந்தார்.
பிரியமானவர்களே, அடுத்த புனிதரை பார்க்கிற போது, திருத்துதரை பார்க்கிற போது, அவர் பெயர் யூதா. அவருடைய விழாவை நீ கொண்டாடுகிறோம், யூதா. மீண்டும் இயேசுனுடைய அந்த பெயர் பட்டியலை பார்க்கிற போது யூதா இஸ்காரியோத்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த யூதா வேற, யூதா இஸ்காரியோத்து வேற. அப்ப யூதா இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தவர். இந்த யூதா வேறு ஒருவர், வேறு திருத்தூதர். இவரை பற்றி லூக்கா நற்செய்தியில நாம் பார்க்கிற போது யாக்கோபின் மகன் யூதா என்று சொல்லப்படுகிறது. யூதா யாருடைய மகன்? யாக்கோபின் மகன். மத்தேயு நற்செய்தியிலே இவரை பற்றி சொல்கிற போது யூதா அப்படின்னு சொல்லல, அந்த வாக்கியத்தை, அந்த பெயரை யூஸ் பண்ணல. மத்தேயு நற்செய்தி வேறு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். என்ன அப்படின்னா ததேயுஸ் என்று யூஸ் பண்ணுகிறார். அதனால்தான் நாம் யூதா ததேயு என்று நாம் அழைக்கிறோம். இவரை பற்றி நாம் பார்க்கிற போது யோவான் நற்செய்தியில இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்பார். ராபோசன உணவு முடிந்த பின்பு கேள்வியை கேட்பார். என்ன சொல்வார் என்றால், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல யூதா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகுக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சொல்கிறீரே என்ற ஒரு கேள்வி கேட்பார். உலகத்துக்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துறீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்பார். இயேசு அதுக்கு பதில் சொல்வார். அந்த யூதா தான் இன்னைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டிலே நிறைய கடிதங்கள் இருக்கு. அதுல யூதா திருமுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரொம்ப சின்ன ஒரு கடிதம், யூதா திருமுகம். அந்த திருமுகத்தை எழுதியவர் இந்த யூதா என்று சொல்லப்படுகிறது. இதுதான் விவிலியத்துல, குறிப்பாக புதிய ஏற்பாட்டில இந்த 2 சீடர்களை பற்றி சொல்லப்படுகிற செய்திகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? சீடர்களுடைய பற்றி ரொம்ப பெரிசா புதிய ஏற்பாட்டில சொல்லப்படவில்லை. இயேசு விண்ணேற்றம் அடைந்து எல்லா சீடர்களும் பல்வேறு இடங்களுக்கு போய் போதித்தார்கள். தோமையார் நம்ம நாட்டுக்கு வந்தார் என்று நாம் விசுவசிக்கிறோம். இவர்கள் இருவரும் போர்ஷியா என்கிற நாட்டுக்கு போனாங்க. 2 பேருமே ஒன்றாக சென்றிருக்கிறார்கள். ஒன்றாக சென்று ஒன்றாக பணி செய்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்ததுக்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒருவர் ரம்பத்தினால், சீமோன் ரம்பத்தினால் துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார், மறைசாட்சியாக மறிக்கப்பட்டார் எனவும், யூதா கோடாலியால் வெட்டப்பட்டு அவர் சாகடிக்கப்பட்டார் எனவும் நம்முடைய திருச்சபை பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் சிறப்பிக்கிறோம். இந்த திருத்தூதர்களுடைய விழாவை சிறப்பிக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், இயேசு இவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். தன்னுடைய பணியை செய்யும்படியாக அனுப்பினார். நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பினார். நற்செய்தியை அறிவித்து இவர்கள் தங்களுடைய உயிரை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நமக்கும் இந்த செய்தியை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த விழா நமக்கு அறிவுறுத்துகிறது. தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கத்தோலிக்க திரு அவையை சார்ந்தவர்களாக, கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாக இருப்பது மட்டுமல்ல, இந்த இருவரை போல நாமும் நற்செய்தியை நாம் வாழ்கிற சூழ்நிலையில் அறிவிக்கப்பட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய திரு அவை இதுதான் எதிர்பார்க்க. நாம் இருக்கிற சூழ்நிலையில நம்மால் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும்? நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய அன்பியத்துல, நம்முடைய பக்த சபைகள்ல, நம்முடைய பங்குகளில, நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில நம்மால் எப்படி ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுமோ அதை சொன்னால் அதுதான் நற்செய்தி பணி. சீமோனை போல, யூதாவை போல ரத்தம் சிந்தி நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய சூழல் இல்லை. நாம் இன்றைக்கு நன்றாகவே ஆண்டவரை பற்றி நற்செய்தி அறிவிக்க முடியும். ஆக இன்றைக்கு முதல் செய்தி, இந்த விழா நமக்கு சொல்வது, நாமும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து 2வது செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார், தேர்ந்தெடுக்க போகிறார். நிறைய சீடர்கள் இருக்காங்க, 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்க போகிறார். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் செய்கிறார். அது என்னவென்றால், காலையில் அவர் சீடர்களை தேர்ந்தெடுக்க போகிறார், 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி இயேசு ஒரு மகத்தான காரியத்தை செய்கிறார். அது என்னவென்றால், விடிய காலையில் போய் ஜெபித்தார். விடிய காலையில் போய் ஜெபிக்கிறார். தனக்கு பின்னாடி இந்த 12 சீடர்கள் தான் இந்த உலகத்திலே எல்லா இடங்களுக்கு சென்று நற்செய்தி போதிக்க போறாங்க. மிக முக்கியமான பணி இவரிடம் நான் கொடுக்க போகிறேன். இந்த 12 பேர் மிக முக்கியமான பணியை செய்ய போறாங்க. அப்போ அந்த 12 பேர் மிக முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும், தகுதியானவர்களாக இருக்க வேண்டும், என் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். எனவே யாரை வேணா தேர்ந்தெடுக்க முடியாது. எனவே தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று தான் செய்யக்கூடிய அந்த முக்கியமான பணிக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய முக்கியமான பணிகளை நாம் செய்கிறோம், முக்கியமான வேலைகளை நாம் துவங்குகிறோம், முக்கியமான பணிகளிலே நாம் ஈடுபடுகிறோம். அதற்கு முன்னாடி எத்தனை பேர் ஜெபம் செய்கிறோம்? நம்முடைய பணிகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் என்னால முடியும், என் திறமையினால முடியும், என்னுடைய அறிவினால முடியும், என் பலத்தினால் முடியும், என்னுடைய அனுபவத்தால் எக்ஸ்பீரியன்ஸால நான் ஜெயிச்சிடுவேன். எத்தனை தடவை தோல்வி அடைந்திருக்கிறோம், எத்தனை முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. காரணம் என்ன? நம்முடைய அனுபவம், நம்முடைய அறிவு போதாது. கடவுளுடைய மாபெரும் கிருபை தேவை. இயேசுவே சொல்லி இருக்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இயேசுவை ஜெபம் பண்ணாருங்க. திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி இயேசு ஜெபம் பண்ணார். அதன் பின்பாக திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசுனுடைய திருத்தூதர்களை பாருங்க, ஒரே மனநிலையில் உள்ளவர்கள் அல்ல, ஒரே பணியை செய்யக்கூடியவர்கள் அல்ல, ஒரே விதமான நோக்கத்தோடு இருந்தவர்கள் அல்ல, வேறுபட்டவர்கள். வயசுல வேற, இடம் வேறு, செய்த தொழில் வேறு. அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு நாம் பார்த்தோம்னா, சீமோன் என்பவர் தீவிரவாதி, யூதர்களை நேசிக்கக்கூடியவர், யூத மதத்தை நேசிக்கக்கூடியவர், ஒரு யூதனாக இருப்பதில் பெருமை அடைந்தவர். ரோமையர்களை விரட்ட வேண்டும், அவங்களுக்கு நாங்கள் வரி செலுத்த முடியாது என்று கிளர்ச்சி செய்தவர் சீமோன், இயேசுனுடைய திருத்தூதர். மத்தேயு யாரு? இயேசுவோடு இருந்த மத்தேயு யாரு? ரோமியர்களுக்கு பணி செய்தவர். ரோமியர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை, வரியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தவர். ஒருவர் ரோமியர்களை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார், இன்னொரு சீடர் யாரு? ரோமியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசு 2 பேரையும் கூப்பிடுகிறார். 2 பேரும் சேர்ந்து என்னுடைய பணிக்கு வாங்க. பிரியமானவர்களே, ஒருவர் மீனவராக இருக்கிறார், சில பேர் மீனவர்களாக இருக்கிறார்கள், வரி தண்டுபவர்களாக இருக்கிறார்கள், தீவிரவாதியாக இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே மனநிலையில் இல்லை, ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல, வெவ்வேறு மனநிலை, வெவ்வேறு பணிகள். எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறார். வேறுபாட்டில் ஆண்டவர் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார். இந்த மனித பார்வையில உலகத்துல பலவிதமான வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்கிற போது வேறுபாடுகளை கலைந்து நாம் ஒரே குடும்பமாக இருக்கணும் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுவது என்னவென்றால், இயேசு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார். வேற்றுமை இருக்கலாம், நீங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க, நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, நீங்க எவ்வளவு படிச்சவங்க என்று நமக்குள்ளே வேற்றுமை இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதனால இயேசு ஆபோசன அந்த பந்தி அமர்ந்த பின்பு இயேசு சீடர்களுக்கு மறைவுரை ஆற்றுகிறார். யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். அப்போது அந்த மறைவுரை ஆற்றுகிற போது தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கிறார். சீடர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். தந்தையிடம் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? தந்தையே, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்றாக இருக்கிறோமா? ஒரே அப்பத்திலே பங்கெடுக்கிறோம், ஒரே திருமுழுக்கு நாம் பெற்றிருக்கிறோம்,
ஒரே திருச்சபை விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஒரே தேவனை வழிபடுகிறோம், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், எல்லாம் ஒன்னா இருக்கு. ஆனால் நாம் வெளியே செல்கிற போது நாம் பலவாறாக இருக்கிறோம். நம்முடைய ஜாதி நம்மை பிரிக்கிறது, நம்முடைய மொழி நம்மை பிரிக்கிறது, நம்முடைய அந்தஸ்து உடைமைகள் அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்மை பிரிக்கிறது. எல்லாமே நம்மை பிரித்து விடுகிறது. பிரிந்து வாழ்கிறோம், வேறுபட்டு வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவரை தொடுகிற போது மட்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னாரே, அவரிடம் ஜெபிக்கிற போது மட்டும் நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஒன்னா இருக்கிறோமா? வேறுபட்டு கிடைக்கிறோமா? ஆக இன்னைக்கு நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாம் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஒரு திருச்சபையினுடைய மக்களாக இருக்க வேண்டும். உடல் ஒன்று, உறுப்புகள் பல. நாம் பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படின்னு நமக்குள்ள எப்படி பகை வரும்? எப்படி பொறாமை, பழி வாங்குற மனப்பான்மை, நீ வேற நான் வேற என்று எப்படி சொல்ல முடியும்? இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்கிற பகுதியிலே, பங்கிலே, அன்பியங்களிலே, பக்த சபைகளிலே இந்த மனப்பான்மை இருக்கிறதா? நீயும் நானும் ஒன்று. ஏனென்றால் கடவுள் நம்மை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார். பகைமைகளை மறைப்போம், வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக வாழ முயற்சிருப்போம். இறுதியாக பிரியமானவர்களே, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம மனசுல சில உண்மைகளை பதிய வைக்கிறது முதல் வாசகம். நம்ம யாரு இல்லை, நம்ம யாரு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம யாரு இல்லை. முதல்ல கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு முதல் வாசகத்துல நாம் இப்படிதான் படித்தோம். நாம் யார் இல்லை? இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல. இனி நீங்கள் அந்நியர் அல்ல. யூ ஆர் நாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். திருச்சபைக்கு நீங்க அந்நியர் கிடையாது. நீ யாரோ, உனக்கு முகவரி இல்லை, உனக்கு அட்ரஸ் கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை நான் அறியேன். இல்லை, நாம் அந்நியர்கள் அல்ல. இரண்டாவது சொல்லுகிறது, நீங்கள் வேறு நாட்டினவர் அல்ல. நீங்க வேறு நாட்டினர் கிடையாது. யூ ஆர் நாட் சிட்டிசன். நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தா தெரியும், பிரியமானவர்கள், நம்ம விசா எடுத்துட்டு போவோம். இந்த விசா முடியத்துக்குள்ள நம்ம எங்க இருக்கணும்? நம்ம நாட்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அங்க தங்க முடியாது. ஏன்னா நாம அந்த நாட்டினுடைய சிட்டிசன் இல்லை. அந்த நாட்டினுடைய சிட்டிசனா இல்லை என்பதனால் நாம் அங்கே இருப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதே இந்திய நாட்டில் நாம் இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிறோம். நான் எங்கு போக வேண்டும் என்றாலும் இந்திய நாட்டுக்குள்ளே போக முடியும். நான் வாழ்வதற்குண்டான உரிமை எனக்கு இருக்கு, பேசுவதற்குண்டான உரிமை இருக்கு, என் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஓட்டுரிமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் சிட்டிசன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலடியா சொல்றாரு, நாம வேற்று நாட்டினர் அல்ல, நாம் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்கள். பிரியமானவர்களே, நாம ஆண்டவர்களுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு சொந்தமானவங்க. நாம் அந்நியர்கள் இல்லை. அப்ப நம்ம யாரு என்பதையும் சொல்லி அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது. முதல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள். நம்ம யார் அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய உடன் குடிமக்கள். நம்ம சிட்டிசன்ஸ், நமக்கு குடியுரிமை இருக்கு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. இரண்டாவது சொல்றாரு, கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சில பேர் இந்திய நாட்டில் இருப்பாங்க, ஆனா குடும்பம் இருக்காது. குடும்பம் இருக்காது, அனாதையா இருப்பாங்க, ரோட்ல இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க, உறவுகள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, பிச்சை எடுத்து நிற்பாங்க. ஆனா சிட்டிசன் தான் இல்லையா? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன் தான், ஆனா குடும்பம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீங்க சிட்டிசன் மட்டும் கிடையாது, நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு, கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். மூன்றாவது சொல்லுகிறார், நீங்கள் கட்டிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள், ஆண்டவர் இயேசு இவர்களை அடித்தளமாக வைத்து
கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கிறீர்கள். ஒரு கட்டடம் தனியா ஒரு செங்கல் நிக்காதுங்க. அந்த கட்டடத்தோடு சேர்ந்து தான் அந்த செங்கல் இருக்கும். நாம் எல்லாம் இந்த கட்டடத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம். தனியா கிடையாது. எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அநாத. திருச்சபையில் நாம் யாருமே அப்படி அல்ல. நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிற ஒரு கட்டிடமாக இருக்கிறோம். 4வது சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய உறைவிடமாக இருக்கிறீர்கள். உறைவிடம் என்னது? கடவுளுடைய உறைவிடம், வீடு, இல்லம், நாம் வாழக்கூடிய இல்லம். அப்ப நாம் எல்லாம் கடவுளுடைய உறைவிடம் என்றால் we are the church. அதான் இன்னைக்கு திருச்சபை சொல்லுது, இதுவல்ல சர்ச். நான் கோயிலுக்கு போறேன், பில்டிங்கை காட்டுறோம். நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கோயிலுக்கு போறேன், இந்த பில்டிங். திருவை சொல்லுகிறது, the building is not the church, we are the church. இறை மக்கள் தான் சர்ச். நாம இல்லைன்னா இந்த கோயிலுக்கு அர்த்தம் இல்லை, பயன் இல்லை இந்த கோவிலினால். அப்ப சர்ச் என்பது யாரு? நாம். இப்ப பவுலடிய சொல்கிறார், நாம் தான் கடவுள் வாழ்கிற உறைவிடம். அப்ப நம்மை பார்க்கிற போது யாரை பார்க்கணுமாம்? கடவுளை பார்க்க வேண்டும். கோயிலை பார்க்கிற போது அவர் யாரை பார்ப்பாங்க? கடவுளை பார்க்கிறார்கள். அப்படி இந்த இறை சமூகத்தை பார்க்கிற போது நம்மள இருந்து யார் வெளிப்பட வேண்டுமாம்? கடவுளை அவங்க பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க நாம. பிரியமானவர்களே, நாம் கடவுளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, கடவுளுடைய ஆலயமாக, கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக, இறை மக்கள் வாழும் ஒரு குடும்பமாக நாம் வாழ்கிற போது எப்படிங்க பிளவுகள் இருக்கும்? எப்படி சண்டை சச்சரவு இருக்கும்? நீ வேற நான் வேற எப்படி சொல்ல முடியும்? நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி, நீ அந்த மொழி நான் இந்த மொழி, நீ அந்த பகுதி சார்ந்தவன் நான் இந்த பகுதி சார்ந்தவன், எப்படி நமக்குள்ளே பிளவுகள் வரும்? இன்றைய வழிபாடு நம்ம யோசிக்க அடைக்கிறது. சிந்திப்போம். நமக்குள்ள வேறுபாடுகள், பகைமை எண்ணங்கள் இவை இருப்பேன், மறந்து வாழ்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், நாம் எல்லாம் உடன் பிறந்தோர். நாம் எல்லோரும் உடன் பிறந்தோர், அந்நியர்கள் அல்ல, வேற்று நாட்டினவர் அல்ல. நாம் எல்லாம் உடன் பிறந்தவர்கள். அந்த ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். இறைவனது பேர் அன்புக்குரியவரும் நமது தேவைகளை இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுகிறோமான அந்தோனிய வழியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான அந்தோணியாரே, இறைவனது பேர் இரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றி உள்ளவர்களாக வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடல் உறுத்து இறையொலை நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கனை நாதன் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கனை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலி வாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவாக்கை வல்லமையோடு எடுத்துரைத்த புனித அந்தோணியாரே, நாங்களும் அருள்வாக்கை ஆர்வத்தோடு கேட்கவும் அதை கடைபிடிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவருடைய வாழ்வு இறை வழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கும் வேண்டி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி
உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகின் ஒளியாய் இருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். உலகின் ஒளியாய் இருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு தூதர்களான சீமோன், யூதா என்னும் புனிதர்களின் முடிவில்லா ஆட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்றி தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தலனே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நிறைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றதிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புனித அந்தோணியாரை நோக்கி வல்லமையுள்ள செபத்தை இணைந்து சொல்லுவோம். வல்லமையுள்ள பாலவாக்கும் கடற்கரை புனித அந்தோணியாரே, குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கும் பேறு பெற்றவரே, இறைப்படியின் தூதரே, ஆற்றல் மிக்க போதகரே, கோடி அற்புதங்கள் புரிந்து எங்களுக்கு உதவி செய்பவரே, உம் மக்களாகிய நாங்கள் உம் பாதம் தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் மேல் கருணை கூர்ந்து உம் கரங்களில் இருக்கும் குழந்தை இயேசுவின் வழியாக எங்களை ஆசீர்வதியும். இன்று நாங்கள் செய்யும் எல்லா செயல்களும் நற்செயல்களாய் அமைய உம்மை வேண்டுகிறோம். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை தந்தருளும். எங்கள் கடன் தொல்லை நீங்கிட உதவி செய்தருளும். எங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளரவும், வேலை வாய்ப்பு பெறவும், இனிதான திருமண வாழ்வு அமையவும், இல்லற வாழ்வில் குழந்தை பேறு பெற்று மகிழ்வுறவும் செய்வீராக. எங்கள் துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் நீங்கவும், கண்ணீர் கவலைகள், கஷ்டங்கள் மறையவும் துணை புரிவீராக. நாங்கள் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நமது தேவைகளை நினைவு கூறுவோம். நிறைவேற்றி எங்களுக்கு அமைதியான வாழ்வை தந்தருளும். எங்களுக்காக உம் திருக்கரத்தில் இருக்கும் குழந்தை இயேசுவிடம் அனுதினமும் மன்றாடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா எனும் திருத்தூதர்களின் வணக்கத்துக்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்த வந்தோம், வணங்க வந்தோம், பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழை எல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம், வணங்க வந்தோம், பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழை எல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கையின் நாயகரே, நலம் பல தருபவரே, நம்பிக்கையின் நாயகரே, நலம் பல தருபவரே, நானிலம் போற்று
தினம் எங்கள் பாதுவை அந்தோணியாரே வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரே வாயார வாழ்த்த வந்தோமே தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே